வணக்கம். பரங்கிப்பட்டு ரிஷிகேஷ் பேசுகிறேன். குடியுரிமை அட்டை, சிட்டிசன் கார்டு, பிரஜா அட்டைன்னு சொல்லிட்டு அதை வழங்கணும்னு நான் பல வீடியோ போட்டிருக்கேன். பல இது இன்னும் மக்கள்கிட்டருந்து எந்த ஆதரவும் வரல. அரசியல்வாதிகிட்ட இருந்தும் வரல. அரசாங்கம் காதில் எடுத்துக்கல. இப்படி பிரஜா அட்டையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு யாருமே அதை காதில் வாங்கிக்கல. சிட்டிசன் கார்டு சம்மந்தமாக யாரும் அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. அதுதான் இந்தியா. இந்தியா ஏன் உருப்படாத நாடாக இருக்குது, திருட்டு பசங்க நாடாக இருக்குன்னா இதுதான் காரணம். உண்மையை சொன்னால் யாரும் ஏற்றுக்கிறதில்ல. ஆதார் அட்டையெல்லாம் உடனே பிரஜா அட்டையாக மாற்றம் செய்து பிரஜா அட்டையாக ஆக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக இறங்க வேண்டும். இறங்கினால்தான் இந்த நாடு காப்பாற்றப்படும். குடியுரிமை அட்டை வழங்கிட்டால் எவனும் திருட்டுத்தனம் பண்ண முடியாது, அயோக்கியத்தனம் பண்ண முடியாது, குற்றங்கள் செய்ய முடியும். ஏன்னா குடியுரிமையை ரத்து பண்ணிவிட்டு அவன் அந்த நாட்டில் வாழறது தகுதியற்றவனா சிறையில் தான் இருக்கணுன்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா எல்லாருமே குற்றம் செய்வதற்கு அச்சப்படுவான். அந்த மாதிரி பல்வேறு செயல் திட்டங்கள் மூலம் குற்றங்களை தடுக்கலாம், எல்லா விதமான தவறையும் தடுத்து விடலாம். குடியுரிமை அட்டை இந்த நாட்டின் முக்கியம் இது. அதனால் குடியுரிமை அட்டை வழங்குன்னு சொல்லியும் யாரும் காதில் எடுத்துக்கொள்ள, யாரும் அதை கோரிக்கை வைக்கலை. இந்த பாராளுமன்றத்தையே கூட்டாமல் இருக்கிறானுங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த எப்பயாச்சும் கூட்டினாங்கன்னா இந்த பிரச்சனையை கிளப்புங்க. குடியுரிமை அட்டையை கொண்டு வான்னு சொல்லி மத்திய அரசுக்கிட்ட குடியுரிமை அட்டை கொடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சால் தான் தேர்தலே நடத்தணும். அப்படி ஒரு நிலையை கொண்டு வாங்க. யாருக்குமே அக்கறை இல்லையே. இந்த நாட்டை பற்றி எவனுக்கும் கவலை இல்லை. நாசமாக போச்சுன்ற மாதிரி தான் நிலைமை இருக்குது. நான் என்ன தான் செய்கிறது? கத்தி பார்க்குறேன். ஒரு வேளை என்றைக்கு பிரஜா அட்டை வழங்கினாலும் பிரஜா அட்டையை கோரிக்கையை வைத்தவன் என்ற முறையில் பிரஜா அட்டையின் தந்தை என்ற அந்தஸ்து எனக்கு தான் கிடைக்கின்றது. அது நிச்சயமாக எனக்கு இருக்குது, அந்த நினைவு இருக்குது. இருந்தாலும் 1991 நான் சுபாஷ் சந்திர இயக்கம் நடத்திட்டு இருக்கும்போது பிரஜா அட்டை கொடுங்கன்னு சொல்லி அப்போதைய மத்திய அரசுகளுக்கு கடிதம் எழுதினேன். அதெல்லாம் யாரும் காதில் எடுத்துக்கல. சும்மா ஆதார்னு வச்சுக்கிட்டானுங்க. கொடுங்க, அதெல்லாம் கொடுங்க. இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஷேர் பண்ணிங்கன்னா, லைக் பண்ணிங்கன்னா பிரஜா அட்டை எல்லாருக்கும் வரும். நன்றி, வணக்கம்.